வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகல, புதுசா நாங்க யோசிப்போம் இல்லன்னு சொல்லி இப்போ ராமநாதபுர பெண்கள் எல்லாருமா சேர்ந்து பனை ஓலைகளை பயன்படுத்தி ரொம்ப சூப்பரான அத்தியாவசியமான பல பொருட்களை அவங்க தயாரிச்சு இப்போ அசத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பனை ஓலைகள் எல்லாமே ஒரு பாத்திரத்துல வேக வச்சு வண்ணசாயம் பூசி உலர வச்சு வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமா அவங்களுடைய வாழ்வாதாரமானது அதிக அளவுல மாற்றங்கள் அடைஞ்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க. பனைமரத்துல இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய குருத்தோலை ரொம்ப மென்மையா, வெண்மையா, மிருத்துவா, வழுவழுப்பா இருக்கும். அது மேல ஒரு எண்ணெய் பசை இருக்கும். அதை அப்படியே வெயில்ல காய வச்சு அதை எடுத்து அவங்க சில பொருட்களானது செஞ்சுட்டு வராங்க. அதாவது நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ஓலையை கொண்டு ஓலைப்பாய் பண்ணுவாங்க, பெட்டி பண்ணுவாங்க. இது பாரம்பரியமான தொழிலா இருக்கு. ஆனா அதையே கொஞ்சம் மாத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா பனை ஓலையில கூடை, தட்டு வகைகள், மணிப்பரிசு, குப்பை கூடை, வெங்காய கூடை, விதவிதமான விசிறிகள், பூக்கூட, அலங்கார பொருட்கள், அதே நேரத்துல தொப்பி, பாய், 25க்கும் மேற்பட்ட பொருட்களை கலைநயத்தோட செஞ்சு அசத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பனை ஓலையில தயாரிக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் உள்ளூர்ல மட்டும் விற்பனை பண்றது கிடையாது. வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்களுக்கும் அவங்க எடுத்து செல்றதுனால, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திருச்செந்தூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் சுற்றுலாவுக்கு வரக்கூடிய அதிகமான சுற்றுலா பயணிகள் இதை விரும்பி வாங்கிட்டு போறதாக சொல்றாங்க. இதன் மூலமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்குது. இப்போ எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ராமநாதபுரத்தை சுத்தி இருக்கக்கூடிய பல கிராமங்களை சேர்ந்த பெண்கள் இப்போ இந்த தொழிலை ரொம்ப பிரமாதமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.